வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிற்பகலில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பெற்றோரை இழந்த மாணவன் 7 வருடமாக மறுக்கப்படும் கல்வி, சிறியதாயின் உருக்கமான கோரிக்கை. இலங்கையில் மருந்து பற்றாக்குறை ஏற்படும் அபாயம், அவசர நடவடிக்கை எடுக்குமாறு எச்சரிக்கை. 7 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பருத்தித்துறை வைத்தியசாலை உணவகம் பெருந்தொகை வாடகையால் சிக்கல். யாழில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9 கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்பு. யாழில் வாகன விபத்து, தந்தை மகன் இருவரும் சம்பவ இடத்தில் பலி. ஏனையின் பிரதான வீதியில் விபத்து, குடும்பஸ்தர் பலி. யாழில் மற்றொரு வாகன விபத்து, 2 பலி. 3 முறை துப்பாக்கால் சுட்டுக் கொல்லப்பட்ட மட்டு விவசாயி பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சி. போதை மாத்திரைகளுடன் மாதம்பையில் சந்தேக நபர் ஒருவர் கைது. அமெரிக்க முற்றுகையை மீறி சென்ற 34 எண்ணெய் கப்பல்கள் வெளியாகிய அறிக்கை. ஹார்முஸை கடக்க முயன்ற வர்த்தக கப்பல் மீது ஈரான் தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் பெரும்பான்மையான இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய சபரகமுவ, மேல், தென் மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் அம்பாறை மற்றும் குருடாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களில் காலை வேளை மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல், சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களிலும், அத்துடன் மொனராகலை மாவட்டத்திலும் பகல் வேளை அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். இதே நேரம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்த சிறுவனுக்கு அவர் விரும்பும் ஆங்கில மொழி மூலமாக கல்வி கேட்கும் 7 வருடங்களாக அந்த கல்வி மறுக்கப்பட்டு வருவதாக அந்த சிறுவரின் சிறியதாய் கவலை வெளியிட்டார். 7 ஆண்டுகள் கடந்தும் நீதிக்காய் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்ற துணைப்பொருளின் கீழ் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலான கலந்துரையாடல் நிகழ்வொன்று இன்று மட்டக்களப்பு கல்லடியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த தாய் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இலங்கையில் மருந்து விநியோக சங்கையில் அதிகரித்து வரும் அழுத்தம் காரணமாக அத்தியாவசியம் மற்றும் உயிர்காக்க மருந்துகளை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்யும் நாட்டின் திறன் பாதிக்கப்படக்கூடும் என்று இலங்கை மருந்து தொழில்துறை சம்மேளனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மருந்து பற்றாக்குறை நெருக்கடியை தடுக்க அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்மேளனம் அழைப்பு விடுத்துள்ளது. உடனடி மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தனியார் மற்றும் பொது சுகாதாரத்துறைகளில் அதிகரித்து வரும் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொள்ளக்கூடும் என்றும், இது நோயாளிகள், மருத்துவமனைகள் மற்றும் முழு சுகாதார கட்டமைப்பையும் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் விலைகள் சுமார் 38 வீதத்தாலும் சரக்கு கட்டணங்கள் 40 வீதத்திற்கும் அதிகமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் உணவகம் கடந்த 7 மாதங்களுக்கு மேல் மூடப்பட்டுள்ளதால் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களும் அவர்களை பராமரிப்பவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குறிப்பாக இந்த உணவகத்தை பொறுப்பேற்று நடத்துவதற்கு வரும் முன்வராமைக்கு அதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான வாடகையை காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இந்த உணவகம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 1,25,000 வாடகைக்கு விடப்பட்டது. இவரிடம் அதிக தொகை கோரப்பட்ட நிலையில் அவர் முன்வராதால் பின்னர் வாடகை தொகை 80,000 குறைத்து ஏலம் விடப்பட்டது. இருப்பினும் தற்போது வரை எந்த ஒரு தரப்பும் உணவகத்தை நடத்த முன்வரவில்லை என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. யாழில் பற்றுக்காடொன்றில் இருந்து சுமார் 9 கிலோகிராம் கேரளா கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன. யாழ் கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றுக்காடொன்றில் இருந்து இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான பொதிகள் காணப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறை பொதிகளை மீட்டு சோதனையிட்டது. அதன்போது பொதிக்குள் சுமார் 9 கிலோகிராம் கேரள கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை காவல் நிலையம் எடுத்து சென்ற காவல்துறை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் முழும்பிராய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்தனர். இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த
65 வயதான தந்தையும் 29 வயதான மகனும் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. உரும்பிராய் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் இருவரும் பயணித்துக் கொடுத்த போது டிப்பர் வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவிக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறை கனரக வாகனத்தின் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிய வருகிறது. கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதிகள் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த தர்மராசா என்பவரை சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த KW 8757 என்ற இலக்கமுடைய கார் 259ஆம் கட்டை சந்தை அருகாமையில் வீதிகால் நடந்து சென்று கொடுத்த நபர் மீது மோதியதில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. விபத்தினை ஏற்படுத்திய காரின் சாரதி தற்போது கிளிநொச்சி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கை வாகன சாரதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறிப்பாக இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 64 பரமேஸ்வரன் மற்றும் அவரின் 23 வயதான மகன் கஜதீபன் என்று அடையாளம் காணப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு சென்றுவிட்டு இருவரும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்ட போது உரும்பிராய் சந்தை பகுதியில் குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாடு இழந்து அங்கிருந்த மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் மிளகாய் செய்கை தோட்டத்தில் காயங்களுடன் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்ட 58 வயதுடைய விவசாயி உள்நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் கண்டறியப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் உள்ள வீட்டு திரும்புள்ள மிளகாய் செய்கை தோட்டம் ஒன்றில் விவசாயி ஒருவர் தோட்டத்தில் வைத்து இனம் தெரியாதவர்களால் கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு மட்டுப்போதனா வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டார். இதையடுத்து நீர் சடலத்தை சட்ட வைத்திய அதிகாரியான வைத்தியர் பிரேத பரிசோதனை மேற்கொண்ட போது உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியால் 3 முறை அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள பெருமளவான போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் மாதம்பை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் புத்தளம் மாதம்பை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். புத்தளம் மாதம்பை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கலகிட்டியாவ பகுதியில் நேற்று மாலை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். நுரைச்சோலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்றை வழிமறித்து சோதனையிட்ட போது அதில் கடத்தி வரப்பட்ட 2,16,000 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானுடன் தொடர்புடைய குறைந்தது 34 எண்ணெய் கப்பல்கள் ஈரானிய எண்ணெயை ஏற்றிச் சென்ற பல கப்பல்கள் உட்பட அந்த முற்றுகையை குறிப்பாக மீறிச் சென்றுள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் கடலோர நீர்ப்பரப்புக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் குறிவைத்து அமெரிக்கா ஏப்ரல் 13ஆம் தேதி முற்றுகையை நடைமுறைப்படுத்த தொடங்கியது. இதன்படி ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதிக்குள் திறந்த கடலில் உள்ள எந்தவொரு ஈரானிய கப்பல்களையும் அத்துடன் ஈரானின் போர் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த கட்டுப்பாடுகள் விரிவுபடுத்தப்பட்டன. இதுவரை அமெரிக்க படைகள் ஓமான் வளைகுடாவில் ஒரு கொள்கலன் கப்பலை கைப்பற்றியுள்ளது மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் தடை செய்யப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பலில் ஏறி சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற வர்த்தக கப்பல் மீது ஈரானிய ஆயுதப்படைகளின் உயர்மட்ட பிரிவான IRGC தாக்குதல் மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. IRGC விடுத்த எச்சரிக்கையை மீறி குறித்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டதால் தாக்குதல் இடம்பெற்றதாக IRGC-ஐ மேற்கோள் காட்டி ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் வெளியாகும் அறிக்கையில் மீண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை புறக்கணித்த ஒரு கொள்கலன் கப்பல் மீது ஈரான் ராணுவம் கடல்சார் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.